கூகுள் அவங்களோட பிக்சல் சீரியஸில் பிக்சல் 8 அண்ட் 8 ப்ரோ அப்படிங்கிற 2 ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். பிக்சல் சீரியஸில் என்ன யூனிக்காக இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவங்களோட மிஷின் லேர்னிங் கேப்பபிலிட்டி. ஒரு நல்ல தரமான கேமராஸ், ஈவன் லோ லைட்டில் கூட நல்லா ப்ராசஸ் பண்ணி கூட கேமராஸ் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்க கம்ப்ளீட்டாக டிபெண்ட் ஆகிருக்கிறது இவங்களோட சாஃப்ட்வேர் தான். கேமராஸ் பொறுத்தவரை அபோவ் ஆவரேஜான ஹார்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி அண்ட் எக்ஸலண்ட் சாஃப்ட்வேர் ஃபீச்சர் கொடுக்கறதுனால தான் இவங்களோட அவுட்புட் அந்தளவுக்கு இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு சாஃப்ட்வேர் சப்போர்ட் அவங்க கூகுளோட ஓன் ஓஎஸ் அப்படிங்கிறனால கூகுள் கிட்டே இருந்து நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியும். பிக்சல் 8 அண்ட் 8 ப்ரோ ரெண்டுமே கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்தவித சேஞ்சஸும் கிடையாது. பட் சைஸ் அண்ட் வெயிட்டில் இங்கே டிஃபர் ஆகும். பிக்சல் 8 ப்ரோ பொறுத்தவரை 6.7 இன்ச்சஸ் இங்கே குவாட் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. அதாவது 2K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணுறதுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே AMOLED பேனல் வித் LTPO டெக்னாலஜி சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த LTPOட டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் டிஸ்பிளேட ரெஃப்ரெஷ் ரேட் 1 ஹெர்ட்ஸில் இருந்து 120 ஹெர்ட்ஸ் வரை சேஞ்ச் ஆகிற அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிக்கும். அண்ட் இதோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2400 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பிரைட்டான டிஸ்பிளே இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொடெக்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ், அதுவும் விக்டஸ் வெர்ஷன் 2 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல தரமான டிஸ்பிளே இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இது கர்வ்டு டிஸ்பிளே கிடையாது, நார்மல் ஃப்ளாட் டிஸ்பிளே தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட், ப்ராசஸர் பொறுத்தவரை கூகுள் இங்கே டென்சரோட 3rd ஜென்ரேஷன் அதாவது G3 சிப்செட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக இந்த டென்சர் சிப் ஸ்னாப்ட்ராகன் 8 சீரிஸ் கூட கம்பேர் பண்ணும். ஸ்னாப்ட்ராகன் கூட கம்பேர் பண்ணும்போது 8 Gen 2 அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது. 8+ Gen 1 இல்லை அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 888 அந்த அளவுக்கு இந்த ப்ராசஸரில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான கேப்பபிள்ஸ் இருக்குது. பட் இது எல்லாமே ரியல் டைம் யூசேஜ் வந்த பிறகு தான் நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12GB RAM ஆப்ஷன் அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை உங்களுக்கு 128GB சிங்கிள் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக கூகுள் இங்கே டைட்டன் M2 சிப்செட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு செக்யூரிட்டி சிப்செட். இதில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, கூகுளோட AI அல்காரிதம் யூஸ் ஆகும். அண்ட் ரியல் டைம் ட்ரான்ஸ்லேஷன் உங்களுக்கு இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் கால் ஸ்க்ரீனிங் அண்ட் சாஃப்ட்வேர் சைட் பார்க்கும்போது இங்கே ஆடியோ மேஜிக் எரேசர் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அடிஷ்னலாக வீடியோ பூஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, அது இந்த வருஷத்தோட லேட்டராக வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் சைட்லேயும் அடிஷ்னல் நிறைய ஃபீச்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட், கேமராஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி ஜென்ரலாக பிக்சல் ஃபோன்ஸில் கேமராஸ் தாறுமாறாக இருக்கும். ப்ரைமரி சென்சார் இங்கே 50 மெகா பிக்சலுக்கான சாம்சங் GN2 சென்சார் கொடுத்துருக்குறாங்க. இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f1.68. செகண்டரி சென்சார் 48 மெகா பிக்சலுக்கான குவாட் PD அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்குறாங்க. குவாட் PD அப்படிங்கிறது புதுசாக எதுவும் கிடையாது, பிக்சல் பைண்டிங் டெக்னாலஜி அதை இவங்க சொல்கிறாங்க. ஸோ 4 பிக்சல்ஸை ஒரு பிக்சலை கம்பைன் பண்ணி ஒரு பெரிய பிக்சலாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த குவாட் PD அப்படிங்கிறது. ஸோ இந்த குவாட் PD மூலமாக அல்ட்ரா வைட் சென்சார் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் 3rd சென்சாரும் சேம் 14 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ்க்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா 5x வரைக்கும் உங்களால் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் 30x வரைக்கும் உங்களுக்கு சூப்பர் ரெசல்யூஷன் டிஜிட்டல் ஜூம் ஆப்ஷனும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை 10.5 மெகா பிக்சல். நெக்ஸ்ட், பேட்டரி. பிக்சல் 8 ப்ரோவில் இங்கே 5050 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 30 வாட்ஸ்க்கான ஒயர் சார்ஜிங் சப்போர்ட்டும் அண்ட் 23 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இன்னுமே மற்ற ஸ்டாண்டர்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 45 வாட்ஸ் கொடுத்துருந்தா இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பிகாஸ் இவங்க ப்ரைஸ் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் அதிகமாக ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ரீசன் தான். அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை பிக்சல் 8 அண்ட் 8 ப்ரோ லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் Android 14 ரன் ஆகுது. கூகுள் இங்கே மெயினாக என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னா சாஃப்ட்வேரில் 7 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட், செக்யூரிட்டி அப்டேட்ஸ் இது எல்லாமே கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. 7 வருஷம் கொடுக்கறதுக்கு ஒரு ஓகே தான். பட் 7 வருஷத்துக்கு யார் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது.
ஜென்ரலாக ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு வேஸ்ட் கம்மி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். 7 வருஷம் கொடுத்துருக்க நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் 7 வருஷத்துக்காக இந்த ஹார்ட்வேர் அதுக்கேற்ற மாதிரி சஸ்டெயின் ஆகுமா, இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் சூட் ஆகுமா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டினாக இருக்குது. அண்ட் செகண்ட், 7 வருஷத்துக்கு யார் இந்த ஃபோன் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது எந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங்காக வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எவ்வளோ வருஷத்துக்கு ஒருத்தர் ஃபோன் மாற்றுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட், Pixel 8. Pixel 8க்கும் 8 Proக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் இங்கே சைஸ். Pixel 8 கொஞ்சம் காம்பேக்டாக 6.2 inches டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை இங்கே Full HD+. இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துட்டிங்கன்னா 2000 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 120 Hz. இந்த ப்ரைஸுக்கு LTPO டெக்னாலஜி இங்கே கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் சேம் ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸோட விக்டர்ஸ் ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், கேமராஸ் பொறுத்தவரை Pixel 8 and 8 Proவில் பிரைமரி சென்சாரில் எந்தவித சேஞ்சஸும் இங்கே கொடுக்கல. செகண்டரி சென்சார் 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் வித் ஆட்டோ ஃபோக்கஸ் கேப்பபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடவே மேக்ரோ சென்சாரும் இந்த அல்ட்ரா வைட் சென்சார்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இங்கே என்ன லேக் ஆகும் அப்படின்னா 8x வரைக்கும் உங்களால் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்க முடியும். காரணம், இதுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ் சப்போர்ட் கிடையாது. அதனால் உங்களுக்கு 8x வரைக்கும் தான் உங்களால் ஜூம் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா சேம் 10.5 மெகாபிக்சல் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சேஞ்ச் பொறுத்தவரை எங்கள் பேட்டரி 4575 mAh பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 27 வாட்ஸ்க்கான ஒயர்ட் அண்ட் 18 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் சார்ஜிங் ஸ்பீட் போன ஜென்ரேஷன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பட் ஸ்டில் இருந்தாலுமே இது கம்மியான சார்ஜிங் ஸ்பீட் தான். மற்றபடி இந்த ரெண்டு ஃபோன்ஸுக்குமே சிமிலரான ஸ்பெசிஃபிகேஷன் தான், வேறு பெருசாக எந்த சேஞ்சஸும் கொடுக்கல. அண்ட் நெக்ஸ்ட், ப்ரைஸிங் பொறுத்தவரை ரொம்பவே அதிகமாக தான் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. Pixel 8 75,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் Pixel 8 Pro 1,06,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு ஒரு 3 மாதத்துக்கு இந்த ஃபோன்ஸ் எதுவுமே வாங்காதீங்க. அதுக்கப்புறம் எப்படி பிக் பில்லியன் டேயில் ப்ரைஸிங் கம்மியாகும். ஸோ அப்போ இந்த ஃபோனை வாங்குறதுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் உங்களுக்கு. காரணம், Pixel 7 இப்போ லாஸ்ட்டாக அஃபிஷியல் ப்ரைஸ் பொறுத்தவரை 42,000 rupeesக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் Pixel 6a பார்த்துருக்கோம், Pixel 7a பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே வந்து லான்ச் பண்ண 3 monthஸில் ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இப்போ இந்த ஃபோனை வாங்கி அகைன் ப்ரைஸ் ட்ராப் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வருத்தம் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம். மற்றபடி ஃபோனில் குறைன்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை, எக்ஸப்ட் அந்த சார்ஜிங் ஸ்பீடை தவிர. அண்ட் ரியல் டைம் ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒன்ஸ் ஃபோன்ஸ் நம்ம கையில் வந்த பிறகு தான் நம்ம செக் பண்ணி சொல்ல முடியும். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன் தான். ஒன்ஸ் ஃபோன் கையில் வந்த பிறகு நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தர் டிசைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா October 4th உங்களால் அந்த ஃபோனை ப்ரீ ஆர்டர் பண்ணிக்க முடியும். அண்ட் October 12th இந்த ஃபோனை உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ப்ரீ ஆர்டர் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு அடிஷ்னல் பண்டில் ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. Pixel வாட்ச் அண்ட் Pixel பட்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.